தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனிய இயேசுவின் நெஞ்சுக்கு நெருக்கமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையில் உம்முடைய இல்லத்தில் இறை வழிபாட்டிற்காக ஒன்று கூடி உள்ளோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று நம் இறைவன் நம் அனைவருக்கும் கூறியுள்ளார். கேட்பது என்றால் நாம் நமது தேவைகளுக்காக கேட்பது அல்ல. நமது தேவைகளை நம் இறைவன் நாம் கேட்காமலேயே தருவார். நாம் கேட்காமலேயே அவர் நம்மை மனிதர்களாக படைத்தார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் நமக்கு இருப்பினும் அன்பு நமக்கு இல்லை என்றால் நாம் எதற்கும் பயனற்றவர்கள் என்பதை இறையடியார் தூய பவுல் வழியாக நம் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளார். அன்பே அனைத்திலும் பெரிது, அன்பே அனைத்திலும் சிறந்தது, அன்பே அனைத்திலும் உயர்ந்தது, அன்பே அனைத்திலும் புனிதமானது. ஆகவே நாம் நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். குறிப்பாக நம்மை வெறுக்கின்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நம் இறைவன் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தி உள்ளார். அந்த அன்பை வெளிப்படுத்தும் மிக சிறந்த உயர்ந்த வழிபாடுதான் இந்த நற்கருணை கொண்டாட்டம். இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்பின் உச்சக்கட்டமாக தன்னையே பலியாக தந்த கல்வாரி பலியை நினைவூட்டும் இந்த உன்னதமான திருப்பலியில் நாம் அனைவரும் பரிசுத்தத்தோடு, நம்பிக்கையோடு, பக்தியோடு, ஆர்வத்தோடு பங்கேற்று இறையாசிர் பெற்று செல்வோம். சகோதர சகோதரர்களே, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வரியாக தயாரிக்க எங்களுக்கு கற்பித்திருக்கின்றீர். எவ்வகை நோய்களாலும் தளர்வுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திருவசனங்கள் 25 முதல் 31 வரை. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவர்க்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்றி களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. 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 என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, அவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. Alleluia, alleluia, alleluia.
மக்களை மீட்க வருகிறார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின் இதயம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் தன் பிள்ளைகளை பார்த்து, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னுடைய நுகம் அழுத்தாது என்று சொல்லுகிறார். வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம பெரும் சுமையாய் நினைக்கிறோம். பலருக்கு, இங்கே அமர்ந்திருக்கும் பலருக்கு குடும்பம் பெரும் பாரமாக இருக்கிறது, குடும்பம் பெரும் சுமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தாறுமாறான வாழ்க்கை பலருடைய குடும்பங்களில் இன்று பெரும் சுமையாக இருக்கிறது. தாறுமாறான வாழ்க்கை, பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை பலருடைய குடும்பங்களில் இன்று பெரும் சுமையாக இருக்கின்றது. நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் 9வது 10வதுக்கு இங்கிலீஷ் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர். காலாண்டு பரீட்சை முடிஞ்சிச்சு. வழக்கம் போல் ரேங்க் ஷீட்டில் கையெழுத்து போடுறதுக்கு மாணவர்களுடைய பெற்றோர்கள் வர்றாங்க. ஒரு அம்மா அங்கேருந்து வந்துச்சு, பையன் 4 பாடத்தில் பெயிலு. அப்புறம் என்ன, உங்கள்கிட்ட படித்தா அவன் 4 பாடத்தில் தான் பெயில் ஆகுவேன், அப்படி தானே சொல்கிறீங்க? அந்த பையன் 4 பாடத்துலையுமே பெயிலு. அங்கேருந்து வந்தான். என்னம்மா, உங்கள் பிள்ளை படிக்கிறதே இல்லையே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் படிக்கிறானா இல்லையா? அட ஏன் சாமி என் கவலையை கேட்குறிய? பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே புத்தக முட்டையை தூக்கி வீசுகிற வந்தேன். செல்ஃபோனை எடுக்கிறவன் நைட்டு 9, 10, 11 நேரம் போகிறதே தெரியாமல் இந்த ஊருக்காட்டு பயலோட ஊர் எல்லைக்கு போய் கண்ணுக்கு தெரியாமல் என்னத்தை தான் பார்க்குறாங்கன்னு தெரியல, என்னத்தை தான் செய்கிறாங்கன்னு தெரியல. சாமி, பிரியமானவர்களே, சமூக ஊடகங்கள் அதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. ஆனால் வளருகின்ற இளமை பருவத்தில் பள்ளி மாணவர்களுக்கும் இளம் பருவத்து இளம் பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய சுமையாக மாறிவிட்டது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எல்லாரும் தாய் தந்தையர்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை இன்று இப்படித்தான் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆராய்ச்சியாளர், அறிவியல் ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு, ஒரு ஆராய்ச்சி செய்யணும், அதை பற்றிய கட்டுரையை அந்த அதிகாரிகளிடம் கொடுக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சி என்ன தெரியுமா? நான் நினைக்கிறேன் இவன் நம்ம ஒரு ஆராய்ச்சியாளர்னு நினைக்கிறேன். போனா ஒரு தவளையை பிடிச்சான். ஒரு தவளையை பிடிச்சு ஆராய்ச்சியை தொடங்குறான். அந்த தவளைகிட்ட சொல்றான், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், சரியா? தவளையும் பிக்கான்னு முழிக்குது. ஓகே, ஆராய்ச்சிக்கு தயாராயிட்டார். இப்போ என்ன தெரியுமா, அந்த தவளையோட முன்னங்கால் ஒரு காலை வெட்டி எடுத்துடுறாரு. தவளையை பார்த்து சொல்றாரு, தவ்வி குதி. அந்த தவளையும் முக்கி அடிச்சு 3 காலையும் வச்சு தவ்வி குதிக்குது.
1 மாசம் போகுது. திரும்பி முன்னாடி உள்ள இன்னொரு காலையும் வெட்டிடுறாரு. வெட்டிட்டு இப்ப தவி குதி. அது கஷ்டப்பட்டு முண்டி மொடறி தவி குதிச்சிருது. 1 மாசம் கழிச்சு திரும்பி அந்த தவளையோட பின்னங்காலில் ஒரு காலை வெட்டிடுறாரு. தவளை குதிக்குமா? குதிக்காது தானே. ஒரு கால் இருந்தாலும் அவன் சொல்லிட்டானே தீனி போடுறானேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒரு பெரண்டு விழுந்துச்சு. சரியா போச்சு. இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அந்த கட்டுரையை ஒப்படைக்க வேண்டிய நேரம். அந்த தவளையோட பின்னாடி உள்ள காலையும் வெட்டிட்டான். இப்போ அந்த தவளையை பார்த்து சொல்றான், தவ்வி குதிங்கிறான். அப்படியே இருக்குது அந்த தவளை. குதிக்குமா? நம்ம ஆளு கட்டுரையோட முடிவை இப்படி எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? தாவி குதிக்க முடியாத தவளைகளுக்கெல்லாம் காது கேட்காது. அந்த தவளைகிட்ட இருந்த குறைபாடு என்ன சொல்லுங்க? தவளைகிட்ட இருந்த குறைபாடு என்ன? காலு இல்லை, அதனால அதை தவ முடியல. ஆனா நம்மால என்ன எழுதுறான்? தாவி குதிக்காத தவளைகளுக்கு காது கேட்காது. அந்த தவளையிடம் இருந்த குறைபாடு வேறு, ஆனால் அந்த தவளையின் மீது சுமத்தப்பட்ட முடிவுரை வேறு. சுமை பல நேரங்களில் பலருக்கு சுமத்தப்படுகிறது, தாங்க முடிவதில்லை. பிரியமானவர்களே, நம்ம விவிலியத்தில் இன்றைக்கு இயேசு மக்களை பார்த்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த பின்னணியில் இப்படி சொல்லி இருப்பார்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சீனாய் மக்கள் தங்கள் வாழ்க்கை நெறியில் உடைந்து கிடந்த பொழுது, கால் போன போக்கில் கண் போன போக்கில் சென்று கொண்டிருந்த பொழுது இவர்களை பக்குவப்படுத்த மோசே சீனாய் மலைக்கு ஏறி செல்லுகிறார். 40 இரவும் 40 பகலும் கடவுளை நண்பனிடம் பேசுவது போன்று முகமுகமாய் பார்த்து பேசுகின்றார். கடவுளும் அவரிடம் மக்களை பக்குவப்படுத்த கட்டளை கொடுக்கிறார். 10 கட்டளை எத்தனை? 10 கட்டளை எத்தனை சொல்ல மாட்டீங்களா? 10. சீனாய் மலையில மோசையிடம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எத்தனை? 10. அதான் நமக்கு தெரியும். அதில் 3 கடவுளை பற்றியது, கீழே உள்ள 7 மனித உறவை பற்றியது. பிரியமானவர்களே, இந்த யூதர்களின் நம்பிக்கைப்படி சீனாய் மலைக்கு சென்ற மோசே 613 கட்டளைகளை பெற்று வந்தார், 10 கட்டளைகளோடு சேர்த்து என்று நம்பினார்கள். இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், அவர் வாங்கியது என்னமோ 10 கட்டளைகள் தான். அதற்கு பின் வந்த இஸ்ராயலின் ஆயர்கள், அரசர்கள் அதை திரித்து பிரித்து 613ஆக மாற்றிவிட்டார்கள். இன்னும் அதை பின்பற்றுகின்ற இக்கால வழிநடத்துகின்ற தலைவர்கள் அதை ஏராளமாக பல ஆயிரமாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருந்தது என்றால், இஸ்ராயல் மக்களின் கழுத்தில் நுகம் போன்று அழுத்தியது. நுகம்னா என்னன்னு தெரியுமா? விவசாயிகள் உழுவாங்க, நிலத்தை பண்படுத்துவாங்க. இங்கிட்டு ஒரு மாடு, இங்கிட்டு ஒரு மாடு, ஒரு மாடு இன்னொரு மாட்டை இழுத்துட்டு போகாத அளவுக்கு அந்த மாடுகளின் கழுத்தின் மீது என்ன சுமத்தப்படுகிறது? நுகம். அது அழுத்தம். மாடு இழைச்சு நொர தள்ளி அது நடக்க முடியாம. காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு எடை இருந்தாலும் அந்த வண்டியையும் இழுத்து கொண்டுட்டு போவோம். அந்த நுகம் அழுத்தும். அந்த மாட்டுக்கு நுகத்தை அழுத்துவது போன்று இந்த யூத சமுதாயத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், சட்ட திட்டங்கள் அவர்களை அழுத்தியது, மக்களை பக்குவப்பட கொடுத்தது. இப்பொழுது மக்கள் அவதியுறும் அளவுக்கு, சுமையாக கருதும் அளவுக்கு அது பாரமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஏறக்குறைய 613 சட்டங்கள், தொடக்க நூல் புத்தகம், விடுதலை பயண புத்தகம், லேவியர் புத்தகம், எண்ணிக்கை புத்தகம், இணைச்சட்ட புத்தகம், இதைத்தான் யூதர்கள் தோரா என்று அழைப்பார்கள். இந்த புத்தகத்தை அலசி ஆராய்ந்த பொழுது ஏறக்குறைய 613 சட்டங்கள் இருக்கிறது. இது எதை பற்றி என்றால், 248 சட்டங்கள் இதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய கட்டளைகள். மீதமுள்ள 365 கட்டளைகள் இதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இது எதை பற்றி சொல்லுகிறது என்றால், வழிபாட்டை பற்றியும், மக்களின் சமூக வாழ்வை பற்றியும், தூய்மை சடங்கை பற்றியும், குடும்ப உறவுகளை பற்றியும், தொழில் முறைகளை பற்றியும், தண்டனை சட்டங்களை பற்றியும் இது சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனம் 17 சொல்லுகிறார், திருச்சட்டத்தை அழிக்கவா நான் வந்தேன்,
திருச்சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா நேரத்திலும் இயேசு திருச்சட்டத்தை நிறைவேற்றுகின்றவராகவே இருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு, இரக்கத்தின் அடையாளம். உன்னுடைய அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உன்னுடைய ஆடையையும் எடுத்துக்கொள்ள விட்டுவிடு. ஒரு பல்லாங்கு வரை சொன்னால் அவரோடு கூடவே நடந்து வீடு வரைக்கும் போயிட்டு வா, இரக்க செயல். ஆனால் மோசேயின் சட்டதிட்டங்கள் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு கண்ணை தொட்டுவிட்டா அவன் கண்ணை புடுங்கி எடுத்துட்டு வரணும், ஒரு பல்லை உடைச்சிட்டா பல்லையே நொறுக்கிடணும். ஏனென்றால் பாவத்தின் கனாகனம் அதிகரித்தது, அதை குறைக்க வேண்டும் என்று மோசே ஆசைப்பட்டார், இப்படி சொன்னார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கட்டளை அன்பு கட்டளை. மோசே சீனாய் மலையில போய் 10 கட்டளைகளை வாங்கி வந்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த இயேசு புதிய மோசே. 5வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில நாம் மழை பொழிவை பார்க்கிறோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று தொடங்குகிறது. ஏறக்குறைய 8 அதிகாரங்கள் கட்டளைகளும் சட்டதிட்டங்களும் நிறைந்ததாயிருந்தது. ஆனால் இது நுகத்தை போன்று அழுத்தவில்லை, அது அன்பு கட்டளைகளாகவே இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மோசே ஆகிய இயேசு சட்டதிட்டங்களை நிறைவேற்ற வந்தவர். அவர் சட்டதிட்டங்களை நிறைவேற்ற தன் உயிரையும் கொடுத்தார், கல்வாரியில் தன் உயிரையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, சட்டதிட்டங்கள் சுமைகளாக அல்ல, மக்களை பக்குவப்படுத்த. நமது சுமைகளை ஆண்டவரோடு சேர்ந்து சுமப்போம். பலர் தானாக சுமக்கின்றோம், நமது விருப்பம் இல்லாமல் பலருக்கு சுமை சுமத்தப்படுகிறது. கடவுளிடம் சேர்ந்து நடப்போம், கைகோர்த்து நடப்போம். இயேசுவே சொல்கிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும். ஆண்டவரோடு இணைந்து நம் அன்றாட சுமைகளை சுமப்போம். அவரோடு சுமக்கும் பொழுது சுமைகள் சுகமாக மாறுகின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்க வருகின்றோம். எங்களுடைய மன்றாட்டுக்களை நீர் நிறைவாக ஏற்று ஆசிர்வதிக்க இது நாங்கள் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு உம்மிடம் வருகின்றோம். படைப்பிற்கெல்லாம் மேலான படைப்பாக உமது சாயலாக மனிதர்களை படைத்தீர். அந்த மனிதர்களுள் சிலரை திருப்பணிக்காக தேர்ந்தெடுத்தீர். அதிலும் சிறப்பாக எங்களை வழி நடத்தும் எங்கள் அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உடல் உள்ள நலத்தை தந்து அவரது வழியில் வருகின்ற ஆயர்கள், குருக்கள், அருள் பணியாளர்கள் அனைவரையும் உமது வலது கரத்தால் தாங்கி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் எப்பொழுதும் இறைவார்த்தையை கேட்டு தியானிப்பதற்காக உம் அருட்பணியாளர்கள் வழியாக மாதா தொலைக்காட்சியை எங்களுக்கு தந்துள்ளீர். அதை வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள், பணிபுரிகின்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நீர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை அவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் நடத்துகின்ற இந்த தொலைக்காட்சியின் வழியாக பலரும் பயனடைய தேவையான ஞானத்தை கொடுத்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அலைபேசி ஆதிக்கத்தால் உலகமே கட்டுண்டு கிடக்கின்றது. தொடர்பு சாதனங்களின் வழியாக பல உறவுகள் தொலைந்து விட்டது. ஆம் இறைவா, ஒரே வீட்டுக்குள் இருக்கின்றவர்கள் கூட அலைபேசி வழியாக பேசுகின்ற அவல நிலைக்கு இந்த உலகம் மாறிவிட்டது. அலைபேசியின் ஆதிக்க பிடியில் இருந்து இவ்வுலகை, குறிப்பாக திரு அவையை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று உமது பணிக்காக பகிரங்கமாக அழைப்பு விடுத்த எங்கள் அன்பு இறைவா, குழந்தைகளை வளர்க்கும் போதே பெற்றோர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ பெற்றோர்கள், நீ டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும்,
கலெக்டராக வேண்டும் என்று சொல்லிதான் வளர்க்கின்றார்களே தவிர யாருமே தனது பிள்ளைகளை இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி வளர்ப்பது இல்லை. இறைவா, பெற்றோர்களுக்கு முதலில் அந்த எண்ணத்தை கொடுப்பீராக. பணி செய்ய யாரும் இல்லை என்றாலும் உன் புகழை யார் சொல்வார் என்று உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றோருக்கு தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை இறைவன் உயர்த்துவார் என்று திருவிவிலியத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளீர். தாழ்த்துவதற்கான எண்ணங்கள் எங்களில் யாருக்குமே இல்லை. யாரெல்லாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ, யாரெல்லாம் தங்களை தாழ்த்த வேண்டுமோ, அவர்கள் யாரும் அந்த எண்ணமே இல்லாமல் எல்லோருக்குமே நான் என்கிற எண்ணம் மட்டுமே இருக்கின்றது. இறைவா, எங்களுக்கும் தாழ்ச்சியை தாரும். நாங்கள் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க தாழ்ச்சி இருந்தால் மட்டுமே முடியும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தந்து அதன்படி நாங்கள் வாழ அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றாமெம் இறைவா, இதோ நாங்கள் எடுத்துரைத்த ஒவ்வொரு மன்றாட்டையும் எங்களுடைய ஆழ் மனதில் புதைந்து கிடக்கும் சொல்ல முடியாத கருத்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, எங்களுடைய ஒவ்வொரு இந்த பொது மன்றாட்டையும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இதோ உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து நம்பிக்கையோடு இதோ உம்முடைய பாதத்திற்கு வந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவா, எங்களுடைய கருத்துக்களையும் மன்றாட்டுக்களையும் எங்களுடைய ஜபங்களையும் ஆசிர்வதித்து எங்களையும் ஆசிர்வதித்து நாங்கள் அனைத்தையும் உம் வழியாக நிறைவாக பெற்று வாழ ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டங்களை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோமாக. அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருந்தே அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். நான் ஒன்றாக பிரிந்தேன்,
மன்றாடுவோமாக. இறைவா, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.